ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இன்னைக்கு சீரியல்ல என்ன நடந்ததுன்னா, நேத்தோட கண்டினியூஷனா ரோகிணி மீனாக்கு கால் பண்றாங்க. மீனாக்கு கால் பண்ணும்போது மீனா முத்து கிட்ட என்னன்னு தெரியலையே ரோகிணி கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்றாரு, இப்ப பலகுரல் கால் பண்ணுதுன்னா ஏதோ ஒண்ணு கேட்கறோம், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு சொல்லணும்ன்றதுக்காக பண்ணோம். ஆனா நமக்கும் பார்லர் அம்மாவுக்கும் தான் ஆகாது இல்ல. அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கவே தான் உனக்கு கால் பண்றாங்க. சரி எடுத்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரோகிணியோட கால மீனாவும் எடுத்து பேசுறாங்க. பேசும்போது ரோகிணி வந்துட்டு, இந்த மாதிரி நான் ஒரு கிளையண்ட்ட பார்க்க வந்தேன். அவங்க ஒரு மிடில் ஏஜ் ஃபேமிலி தான். அவங்களுக்கு பூ டெக்கரேஷன் ஆர்டர் எதுவும் யார்கிட்டயும் குடுக்கலையாம். சோ அதுதான் அவங்கள ரெஃபர் பண்ணலான்னு பார்த்தேன். அவங்க ஒரு பட்ஜெட் செலவு பண்ற கூடிய ஃபேமிலி தான். உங்களுக்கால மினிமம் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் பூ டெக்கரேஷன் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களோட மண்டபம் வந்துட்டு சின்ன மினி ஹால் மாதிரிதான் இருக்கும். ஒரு 100 பேர் தான் கூப்பிட போறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு ஒரு மினிமம் 50,000 ஆகும். அதுக்கு கம்மியா பண்ணா ரொம்ப கஷ்டம் ரோகிணி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துட்டு, ஓ அப்படியா சரி, அது வேணா எவ்வளவு குறைக்க முடியுமோ என்னது பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, ரோகிணி ஓ சரி சரி அப்படியா சரி, நான் கிளைண்ட் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி வந்துட்டு மீனா கிட்ட, மீனா மீனா அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு ஒரு பையனை கூப்பிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்ல, மீனா இருந்துட்டு யாரு கிறிஷா? ஆமா. அந்த பையன யாரோ கார்ல கூட்டு போற மாரி நான் பார்த்தேன். ஆனா அவன் தானான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அவன மாதிரி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனாவும் வந்துட்டு, ஆமா நானுமே அன்னைக்கு அவன யாரோ ஒருத்தர் கூட்டு போற மாரி தான் நானும் பார்த்தேன். ஆனா கிட்ட போய் நான் பார்க்கறதுக்குள்ள அவன் கார்ல ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கிளையண்ட் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்ட உடனே மகேஸ்வரி கிட்ட இப்ப நான் பேசுனது கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. நீ பேசுனதெல்லாம் கரெக்ட் தான், உனக்கு சொல்லியா தரணும் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி இருந்துட்டு, மீனா பேசுறத பார்த்தா கிறிஷ் அவங்க கூட இல்ல. அப்ப கிறிஷ் எங்கதான் போயிருப்பான், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மகேஸ்வரி சொல்றாங்க, சரி நீ வீட்டுக்கு போ, நான் வேணா பார்த்து இருந்து சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிறிஷ் இல்லாம நான் போக மாட்டேன், கிறிஷ பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு ரோகிணி அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சீன்ல பார்க்கும்போது முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த முத்து வந்து கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. காலையில நல்லாதான் இருந்தது, அதுக்குள்ள காத்து இறங்கிடுச்சு, பஞ்சரா இருக்கு, போகும்போது பஞ்சர் போட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே உள்ள போயிடுறாங்க. உள்ள போகும்போது சீதாவும் அவங்க அம்மாவும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அருண் பண்ணிருக்க கூடாது, பெரிய மாப்பிள்ளை மேல பழி போட்டிருக்க கூடாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அத கேட்ட சீதாவும், எனக்கும் ரொம்ப கஷ்டமாதாம்மா இருந்தது, நானும் கோவப்பட்டேன், அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சாரி கேட்டாருமா, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள மீனாவும் முத்துவும் மேல வந்துட்டாங்க. மேல வந்ததும், என்ன சீதா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்ல, முத்து வந்துட்டு என்ன சீதா நீ வேலைக்கு போலியா அப்படின்னு கேட்க, இல்ல மாமா இன்னைக்கு நான் லீவ் போட்டேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க. சரி அத்தை, நான் வந்து மீனா விட்டு போக தான் வந்தேன், நான் அப்படியே போயிட்டு பஞ்சர் போடணும், நான் பஞ்சர் போட்டுட்டு வந்துடுறேன், நீங்க அது வரைக்கும் பேசிட்டு இருங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. இருங்க மாப்பிள்ள எதனா எடுத்துட்டு வந்து குடிக்கிறதுக்கு எதனா குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அத்தை, நீங்க பாருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனா வந்துட்டு, ஏங்க இந்தாங்க இந்த பூவும் எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா சத்யாவும் உள்ள வந்துடுறாரு. அப்போ முத்து இருந்துட்டு, இல்ல இல்ல அது வரும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஒரே வேலை முடிஞ்சிருட்டோம், நீங்க எடுத்துன்னு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனாவோட அம்மா வந்துட்டு, ஏன் நீ எதான் மாப்பிள்ள வரேன்னு சொல்றாருல்ல, அது வேற எதுக்கு இப்பவே கொடுத்து அனுப்புற, வரும்போதுதான் எடுத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல, மீனா இருந்துட்டு, இல்லம்மா ஒரே கையோட முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவும் வந்துட்டு, குடுங்க மாமா நான் எடுத்துட்டு போய் வைக்கிறேன் அப்படின்னு. இல்லடா நீ இப்பதான் வந்திருக்க, முகம் கை கால் கழுவிட்டு டீ எதனா குடி, அத்தை டீ எதனா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மாமா குடுங்க மாமா நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சத்யாவும் பூ எடுத்துட்டு கீழே போயிடுறாங்க. அப்போ மீனா வந்துட்டு, சரிம்மா நானும் அப்படியே கிளம்புறேன், பூ எடுக்கிறதுக்காக தாம்மா நானும் வந்தேன், நானும் அப்படியே கிளம்புறேன், இப்ப டிராபிக்ல போயிட்டு திரும்பி வந்து போறதுக்குள்ள டிராபிக்ல மாட்டிப்போமா, நானும் அப்படியே கிளம்பினேன்னா சரியா போயிடுமா, போய் இன்னும் பூ வேற கட்டணும்ல, நான் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி கீழே போறாங்க. கீழே போயிட்டு டிக்கில வைக்கும்போது முத்து வந்துட்டு, சரி நாங்க 2 பேர் தானே, நாங்க 2 பேர் முன்னாடி உட்காந்துப்போம், நீ இங்கே சீட்ல வச்சிடுறா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வாசனை வருது, வேணாம் வேணாம், அதுக்கப்புறம் அடுத்து சவாரி வரவங்க என்ன பூ வாசனை வருதுன்னு சொல்லி பேசுவாங்க, அது அப்படின்னு சொல்லிட்டு டிக்கில வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டிக்கி ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண உடனே பெரிய ஷாக்கு என்னன்னா, கிறிஷ் அந்த டிக்கில இருக்கிறான். அத பாத்துட்டு,
எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு இவர் முத்து வந்துட்டு கிறிஷ தூக்கிட்டு கிறிஷ்ன்றாரு. அவர் கிறிஷ் எந்திரிக்கவே இல்ல. ஃபுல்லா மயக்கத்துல இருக்கிறான். சத்யா தண்ணி எடுத்துட்டு வந்து தண்ணி தெளிக்கிறாரு. அப்பவும் கிறிஷ் எந்திரிக்கவே இல்ல. அப்புறமா என்னாச்சுன்னு தெரியல. சீதாவும் மீனா எல்லாருமே கிறிஷ்ன்றாங்க. அப்பவும் வந்துட்டு கிறிஷ் எந்திரிக்கவே இல்ல. உடனே சீதா வந்துட்டு, மாமா இது வந்துட்டு மயக்கமா இருக்கா மாமா என்னன்னு தெரியல. நீங்க வந்துட்டு 24/7 ஹாஸ்பிட்டல் இருக்கு மாமா. நீங்க அங்க கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சத்யா ஒரு ஆட்டோ புடிச்சு தராரு. சத்யா ஆட்டோ புடிச்சு குடுத்த உடனே மீனாவும் முத்துவும் கிறிஷ தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல் போற சீன்குள்ள ரோகிணியவும் மகேஸ்வரியும் காமிக்கிறாங்க. அப்ப ரோகிணி கார்ல உட்காந்து அழுதுகிட்டே வராங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் சரியே இல்ல. நான் தப்பான அம்மா அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகேஸ்வரிக்கு ஒருவேளை கிறிஷ் உங்க அம்மா கூட போயிருப்பானோ அப்படின்னு சொல்ல, இல்ல எங்க அம்மா கூட போயிருக்க மாட்டான். எங்க அம்மா வந்துட்டு அவன் என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. அதனால எங்க அம்மா கிட்ட போயிருக்க வாய்ப்பே இல்ல. அன்னைக்கு கூட ஸ்கூல் வெளியே அவங்க நின்னு பேசிட்டு இருந்தாங்களா, அப்ப கூட நான் உன் கூட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ இப்படி எடுத்துட்டு வந்து சேர்த்துட்டியேன்னு என்னதான் திட்டினாங்க. அதனால அவங்க அங்க கூட்டு போய் விட வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே தப்பான அம்மா இந்த மாதிரி என்னால வந்துட்டு அவனை சரியா பாத்துக்க முடியல. நான் ரொம்ப தப்பு பண்றேன். எனக்கு அவன் வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. மகேஸ்வரி ஆறுதல் சொல்றாங்க. அந்த டைம்ல இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. கிறிஷ செக் பண்ணிட்டு ஹைல வந்துட்டு டார்ச்ல அடிச்சு பார்த்துட்டு ட்ரிப்ஸ் ஏத்துறாங்க. ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அவங்க கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜ் ஆகி மயக்கம் தெளிஞ்ச உடனே உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. கேட்ட உடனே கிறிஸ்ன்னு சொல்றாங்க. கிறிஷ். அதுக்கப்புறம் உங்க அம்மா பேர் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்குள்ள முத்துவோட வாய்ஸ் மீனோட வாய்ஸ் எல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு கிறிஷ் வந்துட்டு எங்க அம்மா பேரு மை மதர்ஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படின்னு சொல்றான். உடனே டாக்டர் வந்துட்டு ஓகே அவனுக்கு நினைப்பு எல்லாமே இருக்குது. ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா மூச்சு திணறல் ஏற்பட்டு அவன் சாகுறதுக்கே போயிருப்பான். பரவாயில்ல எப்படியோ கொஞ்சம் எடுத்து சீக்கிரம் கூட்டு வந்து காமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்க டாக்டர் நாங்க கூட்டு போலாமா கொஞ்ச நேரம் இருங்க அவன் நல்லா தெளிவானது கூட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டே இருக்கும்போது சீதாவோட அம்மா வந்துட்டு சீதா கிட்ட அவங்க போனவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கால் பண்ணி பாருன்னு சொல்லும் போது சத்யா வந்துட்டு இது அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இங்க வந்துடுறாங்க. அவங்களும் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு கிறிஷுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. இவங்களும் சுத்தி உட்காந்துக்கிறாங்க. சீதாவோட அம்மா மீனா அப்புறம் முத்து எல்லாரும் லைனா உட்காந்துக்கிறாங்க. சத்யாவும் உட்காந்துக்கிறாரு. கிறிஷ மட்டும் சேர் போட்டு உட்கார வச்சு கிறிஷ் என்ன ஞாபகம் இருக்கா என்னாச்சு உனக்கு நீ எங்க இருந்த ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேக்குறாங்க மீனா. உன்னைய உங்க அம்மா எங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கிறிஷ் எதுவுமே வாய திறக்கல. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு முத்துவை பாக்குறாங்க. முத்து சரி நான் பேசுறேன் நீ சைலண்டா இருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொலைட்டான வாய்ஸ்ல கிறிஷ நீ எப்படி என் கார்ல ஏறின அப்படின்னு கேக்குறாங்க. உடனே கிறிஷ் இருந்துட்டு எனக்கு அது உங்க காருன்னு தெரியாது அங்கிள். நான் ஓடி வந்துட்டேன் ஸ்கூல்ல இருந்து ஒரு செக்யூரிட்டி துரத்திட்டு வந்தாரா அதனாலதான் நான் உங்க அந்த கார் டிக்கில ஏறிட்டேன். அது எனக்கு உங்க காருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றான். ஆமாடா ஒரு அறிவு போர்டிங் ஸ்கூல்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொன்னார்ரா என்கிட்டயும் கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்க முத்து. அதுக்கு மீனா இருந்துட்டு அறிவு போர்டிங் ஸ்கூல் அந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப தெரியுங்க. நான் அந்த ஸ்கூல்ல ஆர்டர் எடுத்திருக்கேன். அதனால அந்த ஸ்கூல் ரொம்ப பழக்கமான ஸ்கூல் தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இதோட கிறிஷ் வந்துட்டு அப்படியே பாக்குறான். இதோட இந்த இன்னைக்கு சீன் முடியுதுங்க. ப்ரோமோல பார்த்தோம் அப்படின்னா மீனாவும் முத்துவும் அந்த ஸ்கூல் மேனேஜர் கிட்ட இந்த மாதிரி கிறிஷ் எங்க கூட தான் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மேனேஜர் வந்து தேங்க் காட் நாங்க ரொம்ப பயந்துட்டோம் கிறிஷ் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வந்துட்டு நாங்க கிறிஷ வந்துட்டு எங்க கூடயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க கார்டியன் இருக்காங்க. அவங்க கார்டியன் கிட்ட சொல்லணும் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க மேனேஜர். உடனே மீன் வந்துட்டு சரி அவங்க கார்டியனை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. மேனேஜர் அவங்க கார்டியனுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே மகேஸ்வரி உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. மகேஸ்வரிய பார்த்த மீனா நீங்களா அப்படின்னு ஒரு ஷாக்கோட நிக்கிறாங்க. அப்போ நாளைக்கு மகேஸ்வரி வந்துட்டு துபாய் ஃப்ரெண்டு ரோகிணி தான் அப்படின்னு காட்டி கொடுத்துருவாங்களா இல்ல அந்த ஃப்ரெண்டு வேற யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கதையை வளர்த்து பொய்யா இன்னும் ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணுவாங்களா இல்ல கிறிஷ் வந்துட்டு உண்மையை சொல்லிடுவானா ரோகிணி தான் எங்க அம்மான்னு சொல்லிட்டு அப்படின்றத நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.